சார். வணக்கம்மா. என்னன்னா சார், ம். இப்ப நம்ம உங்க ஃபேன்ஸா இருக்கட்டும், வியூஸா இருக்கட்டும், நெறைய பேர் சரி. என்ன சொல்றாங்கன்னா, ஆ நெறைய விஷயங்கள் பேசுறீங்க. ஆனா எங்கள பத்தியே பேசுறதுன்னு லேடீஸ் கேட்கறாங்க. அப்படியா? ஆமா, அவங்களுக்கும் நெறைய சரி, இஷ்யூஸ் எல்லாம் இருக்குதுல்ல. சரி, ஆனா அத பத்தி நம்ம பேசுறதில்ல. இன்னைக்கு சரி. நெறைய கேள்விகளோட வந்திருக்கேன் சார். ஓகே. அவங்களுக்கும் சோர்வு இருக்கு. ம், மாதவிடாயினால வர்ற ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ம், இதுக்கெல்லாம் சில விஷயங்கள் உங்கள்ட்ட கேள்வி கேட்கணுன்ட்டு ம். சரி, இன்னைக்கு வந்தேன் தெளிவா சார். பேசிடலாமா? ஆமா சார், கண்டிப்பா. ஓகே. அதாவது ம், பெண்கள் நாட்டின் கண்கள், வீட்டின் தூண்கள். இப்போ வீட்டை சுமக்குறாங்க. ம். ஒரு வீடு இன்னைக்கு நல்லா இயங்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, பெண்களோட பங்கு மிக மிக முக்கியம். ஆனா, உண்மதான். எல்லாரும் அத கண்டுக்கிறதே இல்ல. அவங்க இல்லாம இருந்தா தான் தெரியும் அதோட அருமை. ம். அவ்வளோ வேலை செய்றாங்க. இவ்ளோ வேலை செய்றாங்களே, அவங்க தங்கள தாங்களே கவனிச்சுக்கிறாங்களா? அவங்களோட நேரம் இல்ல. அவங்க அவங்க ஹெல்த்தியா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லா சாப்பிடணும். ம். அ உடற்பயிற்சி செய்யலாம். நல்லதை சாப்பிடணும். நல் அப்புறம் மிஞ்சி போன உணவெல்லாம் சாப்பிட்டுறாங்க. ஆமா. முதல்ல அத மாத்தணும். அவங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும்னா, என்ன மாதிரியான உணவுகள்ல மாற்றம் கொண்டு வரணும் சார்? 3 விஷயம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிர்றேன். ம், முதல்ல உணவு சரி பண்ணணும். ம், 2வது உடற்பயிற்சி வேணும். ம். 3வது தேவையான அளவுக்கு தூக்கமும், ஓய்வும் வேணும். ஓ! இப்போ ஒரு ரொட்டீன் இருக்குல்ல, அந்த ரொட்டீன்ல இருந்து அப்பப்ப அவங்களுக்கு விடுப்பு குடுக்கணும். ம். வீட்லயே உட்கார்ந்து அதே சமையல பண்ணி, அதே சாப்பாட பண்ணிட்டு இருந்தா, எப்படி இருக்கும் பாருங்க. சிறைச்சாலை மாதிரி ரொம்ப போர் இருக்கும். அடிச்சு வெளிய போகும். போணுமா வேண்டாமா? கண்டிப்பா வெளிய போணும். அப்பப்ப டூர் போணும். இதெல்லாம் போனா தான் ம், அந்த உங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லாருக்கும். கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கும். ம். யாராவது சமைச்சு குடுத்து அவங்க சாப்பிட்டா எவ்வளோ நல்லாருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க எப்படி? ஆமா சார். ரொம்ப ம். ஆசை. இப்ப வரைக்கும் அ, அது ஒரு கனவு அ. தான் எனக்கு. நாமளே சமைச்சு, நாமளே சாப்பிடுறது. யாராவது ஒரு ஆள் சமைச்சு, ஒரு நாளாவது அம்மா குடுத்து வீட்டுக்கு போனா வேணா அது நடக்கும். கிடைக்குதுல்ல. ம். அதனால தான் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஆசையா இருக்கு. ஆசையா பாத்தீங்கன்னா, மாதவிடாய் டைம்ல தான் அவங்க நெறையா இரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி ம். விஷயங்கள்லாம் ஆ. நடக்குது. அதுலலாம் ரொம்ப மன உளைச்சல் ஆகுறாங்க. டாக்டர்ட்டயும் போய் நெறையா மருந்து எடுக்குறாங்க. எந்த தீர்வும் ம். இல்ல. இப்ப ம். நீங்க ம். சொல்லுங்க, என்ன மாதிரி சத்துக்கள் குறையிறதுனால இந்த பிரச்சனைகள் வருது? ம். பெண்களுக்கு மிக அதிகமா வந்து அயர்ன் ஜாஸ்தி இருக்கணும். அதாவது ம். ஹீமோகுளோபின் ஜாஸ்தியா ஆமா இருக்கணும். சார். கண்டிப்பா. அது ரொம்ப கம்மியா இருக்கு. குறைஞ்சபட்சம் 12வது இருக்கணும்னு சொல்றாங்க. ம். ஆனா நமக்கு நெறைய பேருக்கு 5, 6 அதுக்கு கீழ கூட இருக்கு. ஓ! இவ்ளோ குறைவா இருந்ததுன்னா எப்படி அவங்க ஹெல்த்தியா இருக்க முடியும்? ஓகே சார். இந்த மாதிரி அயர்ன் குறைபாடுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள சந்திக்கிறாங்க? இது பீரியட்ஸ்ல வரக்கூடிய பல சிரமங்களுக்கு காரணமே இதுதான். அந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கிறது. 1. ம். 2வது வந்து ரொம்ப சோர்வா இருப்பாங்க. ம். உற்சாகம் இருக்காது. அப்புறம் வந்து முடி உதிர்தல், ஸ்கின்னு ட்ரை ஆகுறது, மூட்டு ம். வலி, முதுகு வலி வர்றது, இப்படி ம். பல பிரச்சனை. அவளோட மூட் அவுட்டு மூட் ஸ்விம்மிங்ன்னு சொல்லுவாங்க. ம். இந்த மாதிரி மூட் அவுட் ஆகுறதுக்கு இது காரணமா இருக்கு. வேண்டிய சத்தெல்லாம் இருந்ததுன்னா இப்படி வரவே வராது. அப்படி பார்த்தீங்கன்னா சார், எல்லா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றீங்களா? அதாவது சத்து குறைபாடுனால? எல்லாத்துக்கும்னா எல்லாருமே சத்து குறைவா எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இது இருக்க தான் செய்யுது. ம். இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, ஆமா சார். அவங்க வந்து நம்மள போல அரிசி உணவெல்லாம் நெறைய எடுக்க மாட்டாங்க. ம். இயற்கையான அங்க கிடைக்கிற உணவெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ம். அதில ஓரளவுக்கு நல்ல வேண்டிய அயன் சத்துக்கள் எல்லாம் நெறைய கிடைச்சிருதா, ம். அதுவும் உடல் உழைப்பு அவங்களுக்கு நெறைய இருக்கா, ம். அவங்களுக்கு இந்த அளவுக்குலாம் வந்து மாத பிரச்சனை வந்து பெருசா இருக்கிறதே இல்ல. இருக்கிறதில்ல. அவங்க எப்பவுமே நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கிறாங்க. ம். அத நம்ம மனசுல எடுத்துட்டு, நம்ம உணவு முறைய மாத்தணும், லைஃப் ஸ்டைலையும் மாத்தணும். ம், இப்ப பார்த்தீங்கன்னா சார், ரெகுலரா ம், கீரை அந்த மாதிரி எல்லாமே ஃபுட் எடுத்துக்க தான் செய்றாங்க. ம். இருந்தாலும் ஏன் நம்மளுக்கு ஹீமோகுளோபின் அதாவது அயர்ன் சத்து உடம்புல சேர மாட்டேங்குது? அதுக்கு எதுவும் காரணம் இருக்குதுங்களா? அதாவது நம்ம குடுக்குறோம். ம். நீங்க ஒரு குதிரைய கொண்டு தண்ணி பக்கத்துல கொண்டு விட்டீங்கன்னா, நம்ம வேலை முடிஞ்சுது. ம். ஆனா தண்ணி குடிக்கணும்ல. கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க சத்து உணவ போட்டீங்க. போடுறோம். ம். குடல் அத எடுக்கணும்ல. ம். நெறைய குடல் எடுக்கறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்ம எப்படி குடுக்கணுமோ அப்படி குடுக்கணும். ம். பொதுவா வந்து இந்த கால்சியமும், அயனும் ஒரே நேரத்துல குடுக்கக்கூடாது. சரி சார். அது தனியா கால்சியம் தனியா சாப்பிடணும், அயன் தனியா சாப்பிடணும். சில உணவுகள்ல கலந்திருக்கும். அது பிரச்சனை இல்ல. ம். பர்ப்பஸா எடுக்கும்போது அயன்ங்கிறது தனியா எடுக்கணும். ம். நம்பர் 1. 2வது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இதோட இது சேர்த்து அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ நீங்க பால்ல வந்து அயனே கிடையாது. ம். கால்சியம் தான் இருக்கு. கால்சியம் இல்ல இருக்கு. சில உணவுலாம் அதனால சில டேப்லெட்டோ இல்ல சில விஷயங்களோ சாப்பிடும். நீங்க அயன ப்ராப்பரா சாப்பிடணும்னு நெனைச்சீங்கன்னா, அந்த நேரத்தில கால்சியம் சேராம பார்த்துக்கணும். ம். நம்பர் 1 ஆச்சா? ம். பின்ன வந்து அயன் வந்து தனியா உள்ள சேராது. கூட விட்டமின் சி சேர்த்து சாப்பிடணும். சரி சார். புரியுதா? புரியுது. இப்போ ஒரு கீரை எல்லாம் இருந்ததுன்னா, கீரையோட கொஞ்சம் புளிப்புள்ள பழங்கள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, நல்ல உடம்புல சேரும். ம். இந்த நேரத்தில ம். அந்த சத்தை உறிஞ்சிக்கூடிய தன்மையில உங்களுடைய குடல் இருக்கணும். அந்த ம். குடல் அப்படி நல்லா இருக்கணும்னா, அதுல வந்து குட் பாக்டீரியா இருக்கணும். சரி நல்ல சார். பாக்டீரியா இருக்கணும். நல்ல பாக்டீரியா எப்படி வரும்? ஆமா. எப்படி வரும்? நல்ல பாக்டீரியா வரணும்னா, ம். ப்ரோபயாட்டிக்
சேர்த்தணும். ப்ரோபயாட்டிக் சேர்த்தா மட்டும் போதுமா? ப்ரீபயாட்டிக் வேணும். ஓ ப்ரீபயாட்டிக்னா என்னது? அதுதான் குடல்ல இருக்கக்கூடிய அந்த உணவின் தன்மை. ம் அதில் என்னன்னா சால்யுபிள் ஃபைபர் நிறைய இருக்கணும். அது இருந்ததுன்னா தான் அந்த உடல்ல இழுக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தி வரும். ஜாஸ்தி வரும் இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த பைட்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்கு. எல்லா விதைகள்லையும் இருக்கும். அந்த பைட்டிக் ஆசிட் இருந்ததுன்னா எந்த சத்தையுமே உடல்ல சேர விடாது. சரி விடாது அது எப்படி சார் இல்லாம ஆ சாப்பிடுறது பைட்டிக் அப்படி கேளுங்க. இப்போ ஒரு நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா பைட்டிக் ஆசிட் கிடையாது. கிடையாது விதைகள் எந்த விதைகள் எடுத்தீங்கனாலும் பைட்டிக் ஆசிட் இருக்கும். ம் அப்போ பைட்டிக் ஆசிட்டை அதிலிருந்து நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 10 மணி நேரம் தண்ணியில் ஊற ஓ வைக்கணும். தண்ணீரில் ஊற வைத்து அதற்கு அப்புறம் நீங்கள் அதை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு அப்புறம் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் பக்குவமாக பயன்படுத்தலாம். சார் ஓகே சார் ம். இப்போ நீங்க ஹீமோகுளோபின் பத்தி நிறைய சொன்னீங்க ம். ஹீமோகுளோபின்ல அப்படி என்ன சார் இருக்குது ஹீமோகுளோபின்னா அதில் வந்து அயன் இருக்குது, ம் B12 இருக்குது, புரோட்டீன் இருக்குது. ம் இதெல்லாம் கலந்த ஒரு கலவை தான் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் கிட்ட பொதுவாக இன்னொரு விஷயம் ம். B12 நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு செக் பண்ணிக்கணும். ம் B12 வந்து எத்தனை மந்த்துக்கு ஒருக்கா பார்க்கலாம் சார் 3 மந்த் 3 மாதத்துக்கு ஒரு நேரம் 6 மாதத்துக்கு ஒரு நேரம் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணணும். நல்லது. ஆமாம், வயசு 40 வயசு ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் செக் கண்டிப்பா பண்ணணும். பார்க்கணும் ஓகே சார் உடம்பு சோர்வாக இருக்குன்னா கண்டிப்பாக B12 கம்மியாக இருக்கும். கம்மியா இருக்கு நிறைய பேர் சத்து ஊசி போட்டேன்னு போட்டு வருவாங்க. அது B12 தான். ஓ தெரியுதா? அந்த B12 ஏன் குறையுது? ம் நம்ம உணவாக சாப்பிட்டா உணவுல இருக்குதா ம் அப்படின்னு பார்த்தா லிவரில் ம். நிறையவே இருக்குது. ஓ நான்வெஜ்ஜில் நிறைய இருக்குது, பாலில் இருக்குது, முட்டையில் இருக்குது. நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்களுக்கு அந்த B12 எப்படி கிடைக்கும்னா ஆமா ரேராக சில உணவுகளில் சில மட்டும் இருக்குது. உணவுகளுக்கு. பியூர் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா வேகன் மாதிரி அந்த அளவுக்கு பால் கூட சேர்க்காத வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக B12 ஷார்ட்டேஜ் இருக்கும். இருந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கலன்னா வழி இல்லைன்னா டேப்லெட்டோ இல்லை டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கூட கூட போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். தப்பு ஓகே. கிடையாது. ஓகே. பண்ணிக்கங்க. சரி சார் இதுக்கான மாற்று வழிகள் ஏதாவது ஒரு உணவு உங்ககிட்ட இதுவரை பண்ணி ஆமா. வச்சிருக்கீங்களா பொதுவாக வந்து பெண்களுக்கு நம்ம இப்போ சொன்ன மாதிரி அயன் கண்டென்ட் ஜாஸ்தி வேணும், ம் புரோட்டீன் ஜாஸ்தி வேணும். இதெல்லாம் இருக்கிறதுக்கான உணவு வந்து நம்ம அன்னாட சாப்பிட்ற உணவுல இல்லை. இல்ல ஆனால் இங்கே கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியல. இதை சரியான அதுக்கான ஒரு வழியாக நாங்கள் உருவாக்குனது தான் உமன்ஸ் ஹெல்த் ட்ரிங்க். ஓ ம் சூப்பர் சார் ஆனால் பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. ம் சாலியா விதை கேள்விப்பட்டீங்களா? கார்டன் சீடு, கிம் சீடுன்னெலாம் சொல்லுவாங்க. ம் தமிழில் சாலியா விதைன்னு சொல்லுவோம். ம் இந்த சாலியா விதை தான் இருக்கக்கூடிய தானிய வகையில் அத்தனையிலையும் அயன் எக்கச்சக்கமாக இருக்குது. சரி சார் அந்த சாலியா விதை இதில் சேர்த்துருக்கோம். ம் அப்புறம் அடுத்தது எள்ளுனாலே அயன் தான். ம் அந்த எள்ளும் சேர்த்துருக்கோம். அப்புறம் ஃப்ளாக் சீடு, ம் சியா சீடு, ம் சூரியகாந்தி விதை. விட்டமின் இக்கு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் வந்து சூரியகாந்தி விதை. ம். அப்புறம் சதாவரி இருக்க பெண்களுக்கு சதாவரிங்கிறது ரொம்ப தேவையானது. ம் இந்த மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் இந்த சதாவரி மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அப்படியே நல்ல இது கோகோ பவுடர் போட்டு பாலில் போட்டு குடிக்கிறதுக்கு அம்சமாக இருக்கும். இது நீங்கள் இதை மருந்து மாதிரிலாம் சாப்பிட வேண்டாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பாலில் போட்டு காலையிலே நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கான இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். உமன்ஸ் ஹெல்த் ட்ரிங்க் இது வந்து பெண்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது. இது அயன் கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் என்னத்தை சாப்பிட்டாலும் உடம்புல அயன் ஒட்டிக்கலை, இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னா இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நன்றி சார் பெண்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு நல்ல விஷயம் சரி, சொன்னீங்க நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல விஷயங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம்.